தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கண்டித்தும் மக்களின் முதல்வர் விரைவில் விடுவிக்கப்பட வேண்டியும் அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் தொடர்ந்து அறவழியில் போராடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். திருச்சி அருகே லால்குடியில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு மக்களின் முதல்வருக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர். மீண்டும் எங்கள் அம்மா முதல்வராக வருவதற்காக நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மீண்டும் வருவார், எப்பொழுதும் எங்கள் முதல்வராக இருப்பார் என்று நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். புயலென வீர் உண்டு எழுந்து ஆட்சி கட்டில் அமைந்து நம்மளையெல்லாம் வழிநடத்துவார்கள், மக்கள் பணியாற்றுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு தாயில்லாத பிள்ளை எப்படி பரிதவிக்குதோ அந்த இதில் நாங்களாம் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அம்மா வேணும், அம்மா வருவாங்க. இஸ்லாமிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் 18ஆம் தேதி அறவழியில் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என்று அம்மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மக்கள் முதல்வருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற 18/10/2016 தேதியில் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக காலை 11 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை தர்ணா போராட்டம் நடத்தவும் நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இதனிடையே மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பல்வேறு தரப்பினரும் அளித்து வரும் ஆதரவு நாள்தோறும் பெருகி வருவதைக் கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு குறித்து பொய்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதற்கு தொடர்ந்து கண்டனம் வலுத்து வருகிறது. தமிழகம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமான முறையில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அறவழியிலே தான் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதம் இதுவரை நடைபெறவில்லை என்று மக்களே சாட்சி.